இவன் தான் தாமரக்குளம் தங்கமணி. போன வருஷம் 30 பேரை முட்டித்தள்ள மாட்ட 8 நிமிஷத்துல எட்டி பிடிச்சு மடக்கிட்டான். இவன் தான் மாடக்குளம் மாடசாமி. இவன் மண்டைய பார்த்து எத்தனை மாடுகள் மிரண்டிருக்கு தெரியுமா? அது மட்டுமா, இவன் மண்டையால ஒரு மாட்டு மண்டையில மோதி அது மண்டையை உடைச்சிட்டான். இவனுக்கு 2 பேரை வச்சு அந்த ஆட்டை நானு. ஆட்டை பத்தி எனக்கு என்னடா கவலை? அது கழுத்துல இருக்கிற தாயத்து, அதுக்குள்ள இருக்கிற லட்டை, இவ்வளவுதானே. என்னங்கடா சொல்லாதீங்கடா, செய்ய முதல்ல. பாக்கி பணம் காரியத்தை செஞ்சு முடிங்கடா, நிறையவே கிடைக்கும். வாங்கடா வாங்க. அலமேலு, அந்த தாயத்து என் கைக்கு வரப்போகுது. உன் திமிர் அடங்கத்தான் போகுது. அதோ அந்த ஆடுதான். அந்த ஆட்டை அடிச்சு ஆட்டை நீங்க எடுத்துங்க. அது கழுத்துல இருக்க லெட்டர் கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி வாடா. நீ அப்படி போ, நான் இப்படி வரேன். நெருங்க முடியலையே, தாயத்தை எப்படி அவுக்கிறது? சுத்தி செத்தைய போட்டு நெருப்பு வச்சு கொளுத்திட்டா ஆட்டோடு அதுவும் சேர்ந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அருமையா யோசனை. நெருப்பு வச்சுட்டு காவலுக்கு இங்கே இரு, நான் போய் அவனை கூட்ட வந்து காட்டி பணத்தை வாங்கிடுவான். நிறுத்து. இந்த வாயிலா ஜீவனை உயிரை கொடுத்து சொன்னது யாரு? அதுக்காக நீ யாரு? வீடா நினைப்ப வைக்காதே. வீடா நன்றி சொல்றியா? பெரிய புத்திசாலியா இருக்கிய. அந்த நன்றிய இவன் சொல்லு. இவன் தான் எனக்கு கூட்டிட்டு வந்தான். மட்டுமா வரேன். யாராவ ஆட்டை காப்பாத்தின அயோக்கிய? சரி சரி, இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. போவேன். சரிங்க. அலமேலே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்னது டேப்பு கார்டர்? அப்படின்னா பாட்டை பிடிக்கிற பொட்டி. இந்த பாட்டு இதுல எப்படி ஆகுது? அப்படியே காத்துல வந்தது, பிடிச்சி பொட்டிக்குள்ள போட்டு வச்சுட்டேன். அப்படி நிறுத்து. ஆமா, என்ன கேட்காம ஏன் பாட்டை நீ ஏன் பிடிச்ச? என் பொண்ணு, இது ஓ பாட்டா? அடாடா, என்ன இனிமையான குரல் உனக்கு. அதுக்கு நான் பொட்டியில பிடிச்சு வச்சுக்கிறதா? இல்ல பாரு, அழகான இயற்கை காட்சிகளை போட்டோ படம் பிடிக்கிறது இல்லையா, அது மாதிரி உன்னுடைய இனிமையான குரல் இந்த பொட்டிக்குள்ள பிடிச்சு வச்சிருக்கேன். நீ கூட நல்லா வாட்ட சாட்டமா இருக்க. உழவு மாட்டுக்கு பதிலா உன்னை ஏர்ல பூச்சி ஓட்டுட்டுமா? இப்ப என்ன நடந்துச்சு? இப்படி பொடிச்சு சொல்ற? உன்னையா பிடிச்சு பொட்டிக்குள்ள அடிச்ச? உன் குரலை தானே அடிச்ச? என்ன வேற பிடிச்சு அடைப்பீங்களோ? என்னன்னா இந்த அலமேலுவ பிடிக்கிறதுக்கு அடைக்கிறதுக்கும் இன்னொருத்த பிறந்துதாயா வரணும். அட, உன் பேரு அலமேலா? பேரு நல்லா இருக்கு, குரல் நல்லா இருக்கு. இதெல்லாம் வேற ஆள்கிட்ட போய் வச்சுக்க. மரியாதையா புடிச்ச பாட்டை கொடுத்துட்டு நடைய கட்டு. இல்ல என்ன செய்வ? என்ன செய்வனா? ராமு. யார் அவன்? மாவனா மச்சானா? பாட்ட எவன் வந்தா எனக்கு என்ன? வரட்டும், பாத்துக்கிறேன். ராமு ராமு, ஓடி போய் இந்த ஆளை முட்டு தள்ளிட்டு போட்டி எடுத்து வாடா. போடா போ.
தேங்க்ஸ். சண்டாளா, நன்றி கிட்டவே. அந்த ஆளை முட்டி தள்ளிட்டு போட்டு எடுத்துட்டு வர சொன்னாக்கா மண்டி போட்டு அந்த ஆளுக்கு மரியாதையா செலுத்துறேன். இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. போறா போ, எப்படியாவது போய் தொலை. மாங்கலி தானே பண்ணிடலாமா? கொஞ்சம் போடுங்க, முக்கியமான நபர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வந்துட்ட ஆறுமுகம், தாலியை கட்ட சொல்லு. நான் காத்துக்கிறது உங்களுக்காக இல்ல, பின்ன சின்ன முதலாளிக்காக. நீங்க உட்காருங்க. உன் வீட்டு கல்யாணத்துக்கு சின்ன முதலாளி வண்டி கட்டிட்டு வராராக்கும். நேரமாச்சியா, தாலியை கட்ட சொல்லு. நான் பங்களாவுக்கு போகணும். வருவாரு, நீங்க உட்காருங்க. வாங்க உட்கார்ந்துருவான். போக சொல்லிட போறாரு. ஆறுமுகம், சின்ன முதலாளி வந்துட்டாரு. வாங்க வாங்க வாங்க. மணிக்கிட்ட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்க முதலாளி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பூ எடுத்துங்க. ஐயா, தாலி கட்ட சொல்லுங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம். முதலாளி ஆசீர்வாதம் வாங்கிக்க. முதல்ல பெரிய வீட்டு ஆசீர்வாதம் வாங்கிங்க. முதலாளி, நீங்க வரதா அந்த நாய்க்கு தெரிவிச்சிருந்தா வாசல்லே காத்துட்டு இருப்பனுங்க. அப்பா வரல, அதனாலதான் நான் வந்தேன். அது மட்டும் இல்ல, நம்ம பண்ணையில தங்கி 2 நாள் கிராமத்தை சுத்தி பார்த்துட்டு போகணும். அதுக்கான ஏற்பாடு கவனிங்க. ஐயோ, உங்களா அங்க தேங்காய் மாங்காய் வாழைக்காய் போட்டு இடத்த நிரப்பி வச்சிருக்குங்க. எனக்கு ஒரு ரூம் இருந்தா போதும். வேண்டாமுங்க, இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்குங்க. நாளைக்கு பங்களாவில் தங்கிக்கலாம். ஓகே, ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டுங்களா? வரேங்க. என்னடா பங்களா காலியா தானங்க இருக்குது, எதுக்காக போய் சொன்னீங்க? அறிவு கட்ட மடையா, இன்னைக்கு பங்களாவுக்கு சிவகாமி வர சொல்லிருக்கமே, மறந்துட்டியா? நான் மறந்தே போயிட்டேங்க. நீ விடிய விடிய கத்தினாலும் வீட்டுக்குள்ள விட மாட்டேன். போக மாட்டேன். நீ போறியா இல்ல நான் போட்டுமா? ரோசம், பெரிய ரோசம். இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. போ. இந்த ரோசத்தை நீ அந்த ஆள்கிட்ட காட்டிருக்கணும். என்கிட்ட காட்டினா போடா. நீ இல்லன்னா என்னால இருக்க முடியாதா? போ. அவனேதான் நான் பாடின பாட்டை இந்த ராத்திரி நேரத்தை போட்டு ரெகல பண்ணிட்டு இருக்கான். இந்த ராமு பையன் மட்டும் 2 முட்டை இருந்தானா அவன் இந்த அளவுக்கு வந்திருப்பான். விடக்கூடாது, இவனை விடவே கூடாது. பஞ்சாயத்தை கூட்டி பதிலுக்கு இவன் மானத்தை வாங்குறேன். வாயாடி தான் நினைச்சேன், நீ திருடியா இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரசிகன் தான் நினைச்சேன், நீ ஒரு ரவுடியா இருப்ப நானே எதிர்பார்க்கல. மூடு வாய, இதை திருடிட்டு வந்ததும் இல்லாம ரவுடி பட்டவரை கட்டுறியா? நீ மூடியா வாய, ஏன் பாட்டை ஏன் வீட்டுக்கிட்ட கொண்டு பாட வச்சதும் இல்லாம பையர போடுறியா? நீ என்ன சொல்ற? நாட்டாமக்காரரை எழுப்பி நடுராத்திரியே பஞ்சாயத்து கூட்டி நீ யாருங்கிறத நிரூபிக்கல. என் பேர் அலமேலு இல்ல, நிறையா பாத்துருவோம். அட திருட்டு பயல,
இதெல்லாம் ஓ வேலைதானா? சபாஷ்டா ராமு, பொட்டி எடுத்துட்டு வந்தது மட்டும் போறாது. இப்பயாவது அந்த ஆளை போய் 2 முட்டை முட்டிட்டு வா. போறேன்டா. போடா ராமு. அவன் முட்ட மாட்டான். ஒரு ராமுவ திருடங்க வீட்டு இருந்து நான் காப்பாத்திருக்கேன். அப்படியா? ஏண்டா ராமு? ராமு, உண்மை என்னன்னு தெரியாம நான் உன்னை திட்டேன். என்ன மன்னிச்சுக்கடா. ராமு, பெட்டி எடுத்துட்டு வந்தது அவங்கதான் நினைச்சு பொசுக்குன்னு திருடின்னு சொல்லிட்டேன். அதை ஒண்ணும் மனசுல வச்சுக்க வேண்டாம்னு சொல்லு ராமு. நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம பொசுக்குன்னு ரவுடின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் மனசுல வச்சுக்க வேணாம்னு சொல்லுடா ராமு. உங்க எஜமானியமாவை கேட்காம அவங்க பாட்டை பெட்டியில் பிடிச்சது தப்பு தான்னு சொல்லு ராமு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா ராமு. பொட்டியில இருந்து என் பாட்டை கேட்கறதுல எனக்கும் சந்தோஷம் தான் சொல்லுடா ராமு. நான் சொன்னதெல்லாம் அவங்க கிட்ட சொன்னியா ராமு? நான் சொன்னதெல்லாம் சொன்னியாடா ராமு? சொன்னியா ராமு? சொன்னியாடா ராமு? சொன்னியா ராமு? சொல்லுடா. சொன்னியா ராமு? சொல்லுடா ராமு.